மிகச்சிறப்பாக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்ற வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அண்ணன் பாலா, செயலாளர் கிங்ஸ்லி, இங்கே எனக்கான பொறுப்பாக நின்ற தோழர் சந்தானம் உள்ளிட்ட ஏனைய தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர், துணை செயலாளர்கள், அலுவல் பெருமக்கள், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அவர்களின் வழிகாட்டுதலோடு அவர்களின் தலைமையேற்பின் கீழ் மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த 100க்கும் மேற்பட்ட விருந்தினர்களை அவர்கள் விருந்தோம்பல் செய்து அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து மிகப்பெரிய ஒரு பாரிய பொருட்செலவில் தமிழுக்கும் தமிழர்களுக்குமான நாளைய சந்ததிக்குமான பல்வேறு செய்திகளை பல்வேறு அரங்குகளின் ஊடாக எடுத்து வைக்கின்ற இந்த வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற அமெரிக்கா வாழ் அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் அன்பான வணக்கம். இந்த மேடை, இந்த நேரம் எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இன்று ஜூலை 5 உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த விடுதலை போராட்டத்தின் கதாநாயகனாக இருந்த எமது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களால் ஜூலை 5 கரும்புலி தினமாக அனுசரிக்கப்படுகின்ற நாள். உலக வல்லரசுகளையும் ஏகாதிபத்தியங்களையும் தென் திசையை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த கருப்பு ஜூலை 5 மில்லர் அவர்கள் செய்த அந்த மாபெரும் உயிர்கொடை தமிழீழ விடுதலை புலிகளையும் தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது. 1983 ஜூலை கலவரத்திலும் தொப்புள் கொடி உறவுகளை, ஈழ உறவுகளை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு எவ்வளவு கொடுமையான வன்முறைக்கு உள்ளாக்கி, பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி கொலை செய்தார்கள். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு நிகராக பல்வேறு மாற்று இயக்கங்களின் முன்னணி தலைவர்களாக இருந்த குட்டிமணி, தங்கதுரை, ஜெகன் போன்றவர்களை வெளிக்கடை சிறையில் வைத்து நாளை ஈழத்தை பார்க்க இருக்கின்ற கண்கள் இதுதானா என்று கண்களை பிடுங்கி ராணுவ ஷூட்ஷாட்களால் மிதித்து சிதைத்து சின்னாபின்னமாக்கிய ஜூலை அந்த நாளில் உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிற அமெரிக்கா நாட்டில் உலகத்தில் இருக்கிற பல்வேறு தமிழ்ச்சங்கங்களுக்கு அனைத்துக்கும் சேர்த்து எமது தமிழ் சங்கங்களுக்கு வல்லரசாக இருக்கிற வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவை இந்த முன்னெடுப்பை இங்கு எடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கு ஈழம் 2009 முள்ளிவாய்க்காலோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று உலகம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. வட அமெரிக்காவில் இருக்கிற அனைத்து தமிழ்ச்சங்கத்தினுடைய பிரதிகளையும் நான் வேண்டுகிறேன். எப்படி உலகத்தின் போக்கை, உலகத்தின் திசையை மாற்றுகிற வல்லமை உங்கள் நாட்டிற்கு இருக்கிறதோ, அதே போன்று உலகத்தின் மிகப்பெரிய நாடாக இருக்கிற அமெரிக்காவில் வாழ்கின்ற எமது தாய் தமிழ்நாட்டின் உறவுகளாகிய நீங்களும் எமது ஈழத்து உறவுகளும் சேர்ந்து மக்களின் எழுச்சியினோடாக தாய் தமிழகமும் உலக தமிழினமும் ஒன்று சேர்ந்து எமது ஆயிரம் வீரர்கள் கண்ட அந்த கனவை, தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு சிங்கள பௌத்த பேராதிக்க ராணுவ போர்க்கப்பல்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்ட எமது வீர திலகங்கள் செய்த தியாகத்தை நாம் நினைவில் சுமந்து அரசியல் போராட்டத்தின் ஊடாக, பல்வேறு முன்னெடுப்புகளின் ஊடாக, பல்வேறு ஒன்றுகூடலின் ஊடாக நாம் தமிழ் தனி ஈழ அரசை ஒரு அரசியல் ரீதியான நாட்டை உருவாக்கி தருவதற்கான முன்னெடுப்பை செய்வதற்கு உலக தமிழர்களும் எமது ஈழ உறவுகளும் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். காரணம், இங்கே கூட நான் எமது அக்கா ஆனந்தியிடம் சொன்னேன், அமெரிக்காவில் பல்லாயிரக்கணக்கான ஈழ உறவுகள் வாழ்கிறார்கள். இந்த நேரம் நமக்கான நேரம். இந்த அமர்வுகளுடன் நமது ஈழ உறவுகள் பெருந்திரளாக கலந்து கொள்ளவில்லையே. தாய் தமிழ்நாட்டு உறவுகளுக்கும் ஈழ உறவுகளுக்குமான இடைவெளி நீண்டு கொண்டே இருக்கிறது. இதுவே ஒற்றை மனிதன் எமது தமிழீழ தேசிய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த தலைவன் முகம் காட்டுவார் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் பல அரங்குகளிலே
பல்லாயிரக்கணக்கான ஈழ உறவுகளும் எமது தாய் தமிழ்நாட்டு உறவுகளும் ஒன்று கூடிய காட்சிகளை நாம் கண்டிருக்கிறோம். தமிழீழ விடுதலை போராட்டம் எப்படி ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட மிக நேர்த்தியான ஒரு விடுதலை போராட்ட அமைப்பாகவும் மிகப்பெரிய கொரில்லா போர் தந்திர ராஜதந்திர நகர்வுகளிலும் உலகத்தின் மிகப்பெரிய நாடாக இருக்கிற அமெரிக்காவினுடைய ராணுவ கட்டமைப்பை வியந்து பாராட்டுகிற படை நடத்திய அந்த மகத்தான தலைவன் இருக்கிறாரா இல்லையா என்ற வாதங்கள், ஒரு அணி அவர் உயிரோடு இருக்கிறார் வருவார் போரை நடத்துவார் என்றும், ஒரு அணி இல்லை என்றும் நாம் பல்வேறு முரண்பாடுகளால் இன்றைக்கு மூழ்கி கிடக்கிறோம். தலைவர் வருவார் அல்லது வரவில்லை, இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழ் ஈழ மண்ணில் நமது உறவுகளை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு இன்றைக்கு உலகில் தலை நிமிர்ந்து நடமாடி கொண்டிருக்கிறார். எமது இனத்தை கொன்று அழித்தொழித்தவன் ஒருவன் நீதியின் முன் நிறுத்தி தண்டிக்கப்படவில்லை. சர்வதேச சமூகங்கள் இன்றைக்கு மௌனித்தன. எமது தேசம் இந்தியா இனப்படுகொலைக்கான நீதி கோர்விலே முன்னெடுப்பிலே எமது ஈழத்து உறவுகளோடு எமது தாய் தமிழ்நாட்டு உறவுகளோடும் இல்லை. எங்களை ஆண்ட தமிழ்நாட்டு அரசுகள், அது 2 அரசுகளும் தீர்மானங்களை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தன. ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று எங்களை ஆளுகின்ற மத்திய ஒன்றிய அரசுகள் அதை குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. இங்கே அருமை நண்பர் ஷானவாஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள், வேல்முருகன் இந்த நடைமுறை தேர்தலிலே காங்கிரஸ் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை என்று. ஆம், ஈழத்தில் இனப்படுகொலை செய்திருக்க பௌத்த பேரினவாத சிங்கள அரசுக்கு தோல் கொடுத்து துணைகின்றது இந்திய அரசு. அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது காங்கிரஸ் இயக்கம். ஆதலால் 4 தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியை நான் சந்தித்த போதும் காங்கிரஸ் இயக்கத்தின் மேடைகளிலோ காங்கிரசுக்கோ நான் வாக்கு கேட்கவில்லை. காரணம், என் கண்முன் 1,00,000 தமிழ் உறவுகளை கொன்று குவித்த சிங்களவன் சொன்னான்.